சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக போற்றப்படும் சிவபெருமான் உலகெங்கும் வாழும் சிவபக்தர்களின் உள்ளங்களில் என்றும் நீங்காத இடம் பெற்றிருக்கும் பரம்பொருள். உருவம் கடந்தவன், எல்லையற்றவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவனை நினைத்தாலே மனம் அமைதியடைகிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த மகத்தான சிவபெருமானை நாம் பல்வேறு திருக்கோலங்களில் வழிபடுகிறோம். ஆனால் அவற்றில் மிகவும் புனிதமான ஒரு வடிவம் சிவலிங்கம். இந்த பூமியில் எண்ணற்ற சிவலிங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் சில மற்றவற்றிலிருந்து மிகவும் தனித்துவமானவை என்று பழமையான சைவ மரபுகள் கூறுகின்றன. மனிதர்களால் உருவாக்கப்படாமல் சுயம்புவாக தோன்றியதாக பக்தர்களால் போற்றப்படும் அரிய சிவலிங்கங்கள். அப்படிப்பட்ட 16 அரிய சிவலிங்கங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவை எங்கே இருக்கின்றன? அவற்றின் தோற்றத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் புனித கதை என்ன? எந்த முனிவர்களின் தவத்துடன் இந்த தலங்கள் தொடர்புடையவை? எந்த பக்தர்களின் வேண்டுதலுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததாக ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன? மேலும் இந்த 16 அரிய சிவலிங்கங்களின் பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? இன்று அந்த 16 அரிய சிவலிங்கங்களை தேடி அவற்றின் புனித கதைகளையும் ஸ்தல மகிமைகளையும் சிவ வழிபாட்டின் ஆழமான தத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது வெறும் 16 சிவத்தலங்களை பற்றிய பயணம் அல்ல. இது சிவனை தேடும் ஒரு பக்தனின் ஆன்மீக பயணம். வெளியில் இருக்கும் புனித தலங்களை தேடிச் செல்லும் இந்த பயணம் இறுதியில் நம்முடைய உள்ளத்திற்கே நம்மை அழைத்துச் செல்லும். ஓம் நமசிவாய. சிவலிங்கத்தை பார்க்கும்போது நாம் முதலில் நினைவு கூற வேண்டியது அதன் வடிவத்தை மட்டும் அல்ல, அது குறிக்கும் தத்துவத்தை. சிவம் என்றால் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருள். உருவமற்ற இறைவனை ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் மட்டும் அடக்க முடியாது. அதனால் உருவமற்ற பரம்பொருளை நினைவு கூறச் செய்யும் ஒரு புனித அடையாளமாக சிவலிங்கம் போற்றப்படுகிறது. சிவலிங்கத்தின் முன் நின்று ஒரு பக்தன் வேண்டுவது பொருள் செல்வத்தை மட்டுமல்ல, மன அமைதி, குடும்ப நலம், துன்பத்திலிருந்து விடுபடுதல், நல்ல சிந்தனை, தவறுகளை உணரும் மனம், இறைவனின் அருள் இவற்றையும் வேண்டுகிறான். அதனால் சிவலிங்க வழிபாடு என்பது வெளியில் இருக்கும் இறைவனை வணங்குவது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆன்மீக பயணம். சுயம்பு என்ற சொல் சைவ மரபில் மிகவும் புனிதமானது. மனிதர்களால் உருவாக்கப்படாமல் இறைவனின் அருளால் தானாகவே வெளிப்பட்டதாக கருதப்படும் சிவலிங்கங்களை சுயம்பு சிவலிங்கங்கள் என்று பக்தி மரபுகள் போற்றுகின்றன. அத்தகைய தலங்களை சுற்றி தலைமுறைகள் கடந்தும் சொல்லப்பட்டு வரும் ஸ்தல வரலாறுகள் உள்ளன. ஒரு இடத்தில் முனிவரின் தவத்திற்கு பிறகு சிவபெருமான் அருள் புரிந்ததாக ஒரு கதை. மற்றொரு இடத்தில் ஒரு பக்தனின் உண்மையான வேண்டுதலுக்கு இறைவன் பதிலளித்ததாக ஒரு கதை. இன்னொரு இடத்தில் சிவபெருமானின் அருள் ஒளியாக வெளிப்பட்டதாக கூறப்படும் புராண மரபு. கதைகள் மாறலாம், இடங்கள் மாறலாம், ஆனால் அவற்றின் மையத்தில் இருக்கும் ஒரே உணர்வு, சிவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். இப்போது ஒரு கேள்வி, ஏன் 16? இந்த கேள்விதான் நமது பயணத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. சைவ மற்றும் இந்து ஆன்மீக மரபுகளில் 16 என்ற எண்ணுக்கு பல குறியீட்டு விளக்கங்கள் வழங்கப்படுகின்றன. சந்திரனின் 16 கலைகள், மனித வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள், ஆன்மீக வளர்ச்சியின் பல படிகள், இவ்வாறு 16 என்ற எண்ணை முழுமையுடன் தொடர்பு படுத்தும் பல ஆன்மீக கருத்துக்கள் உள்ளன. எனவே இந்த 16 சிவலிங்கங்களின் பயணத்தை வெறும் 16 இடங்களின் பயணமாக மட்டும் பார்க்காமல் ஒரு பக்தனின் உள்ளார்ந்த பயணமாகவும் நாம் பார்க்கலாம். முதல் நிலை இறைவனை தேடுதல், அடுத்த நிலை இறைவனை நம்புதல், அதன்பின் இறைவனை உணர முயற்சித்தல், இறுதியில் இறைவன் என்னுள் இருக்கிறான் என்ற உணர்வை நோக்கி செல்லுதல். இந்த புனித பயணத்தில் நாம் பார்க்க போகும் ஒவ்வொரு சிவத்தலத்திற்கும் அதன் சொந்தமான ஒரு கதை இருக்கிறது. ஒரு தலத்தின் பெருமை அதன் சுயம்பு சிவலிங்கத்தில் இருக்கலாம். மற்றொரு தலத்தின் சிறப்பு அங்கு தவம் செய்த முனிவரின் கதையில் இருக்கலாம். இன்னொரு தலத்தின் பெருமை அங்கு நடந்ததாக கூறப்படும் இறை அருள் நிகழ்வில் இருக்கலாம்.
சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடைபெறும் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட அபிஷேகம் பக்தர்களால் மிகவும் முக்கியமாக போற்றப்படுகிறது. சில தலங்களில் வில்வ அர்ச்சனைக்கு தனிச்சிறப்பு உண்டு. சில தலங்களில் பிரதட்சிணை செய்து இறைவனை வணங்குவது முக்கியமான வழிபாட்டு முறையாக உள்ளது. ஒவ்வொரு தலமும் ஒரு கதையை சொல்லும், ஆனால் அந்த கதைகளுக்குள் மறைந்திருப்பது ஒரே ஒரு செய்தி. இறைவனை உண்மையான மனதுடன் நினைத்தால் மனிதனின் உள்ளம் மாறத் தொடங்கும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை நாம் தினமும் பல கோயில்களில் பார்க்கிறோம். தண்ணீர், பால், தேன், சந்தனம், வில்வ இலை, விபூதி இவை அனைத்தும் சிவ வழிபாட்டில் முக்கியமான இடம் பெறுகின்றன. ஆனால் அவற்றின் உண்மையான அழகு அவற்றின் பொருளில் மட்டுமில்லை. ஒரு பக்தன் தன் கைகளால் அபிஷேகம் செய்யும்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் உருவாகிறது. என்னுடைய கவலைகளை எல்லாம் இறைவனிடம் ஒப்படைக்கிறேன். தண்ணீர் ஊற்றும்போது மன தூய்மையை வேண்டுகிறான். வில்வம் சமர்ப்பிக்கும் போது சிவனை நினைவு கூர்கிறான். விபூதியை அணியும் போது இந்த வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நினைக்கிறான். இவ்வாறு வழிபாடு வெளியில் நடப்பதாக தோன்றினாலும் அதன் உண்மையான பயணம் மனதிற்குள் நடக்கிறது. சிவலிங்கத்தை சுற்றி பிரதட்சிணை செய்யும்போது நாம் ஒரு புனிதமான உண்மையை நினைவு கூர்கிறோம். நமது வாழ்க்கையின் மையம் நாம் மட்டுமல்ல, இறைவனை மையமாக வைத்து நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அடையாளமாக பிரதட்சிணையை பார்க்கலாம். ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு வேண்டுதலை விடலாம். என் கோபம் குறையட்டும், என் மனம் தெளிவாகட்டும், என் குடும்பம் நலமாக இருக்கட்டும், என்னை சுற்றியுள்ள அனைவரும் நலமாக இருக்கட்டும், நல்லதை செய்யும் மனதை எனக்கு இறைவன் தரட்டும். அப்போது பிரதட்சிணை என்பது வெறும் கோயிலை சுற்றுவது அல்ல, நம்முடைய மனதை இறைவனை சுற்றி மீண்டும் அமைத்துக் கொள்வது. கர்மம் என்ற கருத்து நமது ஆன்மீக மரபுகளில் மிக ஆழமான பொருளை கொண்டது. நாம் செய்யும் செயல்கள், நாம் பேசும் வார்த்தைகள், நாம் நினைக்கும் எண்ணங்கள் இவை அனைத்தும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. அதனால் சிவனை வழிபடுவது என்பது என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இறைவன் உடனே அழித்துவிட வேண்டும் என்று கேட்பது மட்டுமல்ல, அதற்கும் மேலான ஒரு வேண்டுதல் இருக்கிறது. இறைவா, என்னை நல்ல மனிதனாக மாற்று, தவறை உணரும் அறிவை கொடு, தவறை திருத்தும் துணிவை கொடு, துன்பத்திலும் நல்லதை நினைக்கும் மனதை தா. இதுவே சிவ வழிபாட்டின் மிக அழகான உள்ளார்ந்த பொருளாக இருக்கலாம். சிவபக்தர்களின் இதயத்தில் என்றும் ஒலிக்கும் மந்திரம் ஓம் நமசிவாய. இந்த 5 எழுத்துக்கள் சைவ மரபில் மிகவும் புனிதமானவை. காலை எழுந்தவுடன் கோயிலுக்கு செல்லும்போது, சிவலிங்கத்தின் முன் நிற்கும்போது, மனம் குழப்பமாக இருக்கும்போது, தூங்குவதற்கு முன்பு இறைவனை நினைத்து மெதுவாக சொல்லப்படும் ஓம் நமசிவாய என்ற நாமம் பல பக்தர்களுக்கு மன அமைதியையும் இறை நினைவையும் அளிக்கும் ஒரு ஆன்மீக துணையாக உள்ளது. இந்த 16 அரிய சிவலிங்கங்களையும் 16 ஆன்மீக பாடங்களாக கருதினாள். முதல் பாடம் நம்பிக்கை, 2வது பக்தி, 3வது பொறுமை, 4வது தன்னடக்கம், 5வது கருணை, 6வது மன்னிப்பு, 7வது உண்மை, 8வது தர்மம், 9வது தியாகம், 10வது அன்பு, 11வது அகந்தையை விடுதல், 12வது பற்றை குறைத்தல், 13வது இறை நினைவு, 14வது ஞானத்தை தேடுதல், 15வது உள்ளமைதியை அடைதல், 16வது இறைவனுடன் ஒன்றுபடும் அந்த உயர்ந்த ஆன்மீக உணர்வை நோக்கிச் செல்லுதல். இது ஒரு ஆன்மீக பார்வை, ஆனால் இதில் இருக்கும் செய்தி மிகவும் அழகானது. சிவனை தேடி நாம் செல்லும் ஒவ்வொரு அடியும் நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான ஒரு அடியாக மாறலாம். ஒரு பக்தன் 1000 கோயில்களுக்கு செல்லலாம், 100 முறை சிவலிங்கத்தை வணங்கலாம், 1000 முறை ஓம் நமசிவாய என்று சொல்லலாம். ஆனால் அவன் மனத்தில் அன்பு இல்லை என்றால், கருணை இல்லை என்றால், பொறுமை இல்லை என்றால் அவனுடைய வழிபாடு முழுமையானதாகுமா? அதனால் உண்மையான சிவயாத்திரை கோயிலிலிருந்து தொடங்கி மனதிற்குள் முடிகிறது. சிவனை தேடி தொலைதூரம் செல்ல வேண்டியதில்லை.
ஒரு நல்ல எண்ணத்தில் சிவன் இருக்கிறார். ஒரு கருணையான செயலில் சிவன் இருக்கிறார். ஒரு உண்மையான வார்த்தையில் சிவன் இருக்கிறார். ஒரு துன்பப்படும் மனிதனுக்கு நாம் செய்யும் உதவியிலும் இறைவனின் அருளை உணர முடியும். இப்போது ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு மீண்டும் வருவோம். இந்த 16 அரிய சிவலிங்கங்களின் உண்மையான ரகசியம் என்ன? அவற்றின் ரகசியம் அவற்றை சுற்றியுள்ள கதைகளில் மட்டுமில்லை, அந்த கதைகள் நமக்குள் உருவாக்கும் பக்தியிலும் இருக்கிறது. அந்த தலங்களின் புனிதம் அங்கே இருக்கும் கற்களில் மட்டும் இல்லை, அங்கே சென்ற மனிதனின் மனதில் ஏற்படும் மாற்றத்திலும் இருக்கிறது. சிவலிங்கத்தின் முன் கண்களை மூடும்போது நாம் வெளியில் இருக்கும் உலகத்தை சில நொடிகள் மறக்கிறோம். நம்முடைய கவலைகளை சில நொடிகள் மறக்கிறோம். நம்முடைய அகந்தையை சில நொடிகள் மறக்கிறோம். அந்த சில நொடிகளில் நம் மனம் அமைதியாகிறது. அந்த அமைதியில் இறைவனை உணர முயற்சிக்கிறோம். அதுதான் சிவ வழிபாட்டின் அழகு. 16 அரிய சிவலிங்கங்கள், 16 புனித தலங்கள், 16 ஆன்மீக கதைகள். ஆனால் அவை அனைத்தும் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே. இறைவனை தேடும் பயணம் வெளியில் தொடங்கலாம், ஆனால் அது முடிவடைய வேண்டியது நம்முடைய உள்ளத்தில்தான். சிவனை வணங்குவது அருள் கேட்பது மட்டுமல்ல, சிவனைப் போல அமைதியை தேடுவது, அன்பை வளர்ப்பது, பொறுமையை வளர்ப்பது, உண்மையை பின்பற்றுவது, பிற உயிர்களுக்கு நன்மை செய்வது. இதுவே சிவ வழிபாட்டின் உயர்ந்த பாதை. அதனால் நீங்கள் எந்த சிவத்தலத்திற்கு சென்றாலும் ஒரு வேண்டுதலை மட்டும் கேட்காதீர்கள். இப்படி வேண்டுங்கள்: இறைவா, என் வாழ்க்கையை மட்டும் மாற்ற வேண்டாம், என்னையும் மாற்று. என் எண்ணங்களை தூய்மைப்படுத்து, என் மனதை அமைதியாக்கு, நல்லதை செய்யும் வலிமையை தா, உன்னை நினைக்கும் பக்தியை தா. அப்போது நாம் சிவனை தேடிச் சென்ற அந்த பயணம் சிவனை நம் உள்ளத்தில் உணரத் தொடங்கும் ஒரு புனித பயணமாக மாறும். ஓம் நம சிவாய.